செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பல மாவட்டங்களில் வைக்கல. அதே போல் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் விடுமுறையானது நீடிக்கப்படுமா படாதா என்று பலருக்கும் கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். 13 நாட்கள் விடுமுறையில் 9 நாட்கள் தான் ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஜனவரி 1 வரை லீவ் விட்டுருக்காங்க. 9 நாட்கள் லீவ் விட்டுருக்காங்க. அண்டு ஜனவரி 2 பள்ளிகள் திறக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது ஜனவரி 2 திறக்காமல் ஜனவரி 6 திறந்தால் உங்களுக்கு 13 நாட்கள் விடுமுறை வரும்பா. சப்போஸ் அப்படி பண்ணால் ஜனவரி 2 திறக்காமல் ஜனவரி 3 திறந்தால் உங்களுக்கு 10 நாட்கள் விடுமுறை வரும். அதே போல் உங்களுக்கு சனிக்கிழமை ஸ்கூல் வச்சாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு 11 நாட்கள் லீவ் வரும்பா. அந்த மாதிரி பண்ணால் விடுமுறை நாட்கள் எப்படி வேணால் உங்களுக்கு மாற வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ரீசன்லாம் என்ன அதெல்லாம் அதை பற்றி ஃபுல்லாக பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ முதல் விஷயமா பள்ளிகள் விடுமுறையானது எதுக்காக நீடிக்கப்படுகிறது என்று உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும். எதுக்கோசரம் லீவ் விட போகிறாங்க, இப்படி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு யோசனை இருக்கும். அண்ட் டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பள்ளி விடுமுறை எதுக்காக நீடிக்கப்படும் என்று பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்க அந்த மழைனால பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு அந்த அரையாண்டு தேவை கொலாப்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரையாண்டு தேவை நடக்கல. ஓகேவா? விழுப்புரம் மாவட்டத்தில் ஃபுல்லாக நடக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் நடக்கணும்னு நினைக்கிறேன். அதே போல் கடலூர் மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் அரையாண்டு தேவை நடக்கல. அரையாண்டு தேவை பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் ஜனவரி மாதம் தான் வைக்க போகிறாங்க. அது ஒரு ரீசன். மற்றும் பார்த்தீங்கன்னா மழையானது திரும்பி பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி முதல் வாரத்தில். அப்படி பெய்கிற பட்சத்தில் உங்களுக்கு மழை லீவ் விட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லீவ் விட்டாங்கன்னா 2 3 மாதிரி லீவ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னா சனியார் லீவ் விட்டுட்டு 13 நாட்கள் லீவ் விட்டுட்டு ஜனவரி 6 வழக்கம் போல் பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிகள் திறந்த அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th 11th 12th 10 11 12 மாணவர்களுக்கு முதல் திருப்புதல் தேர்வு ஸ்டார்ட் ஆகிடும்ப்பா. 2025க்கான முதல் திருப்புதல் தேர்வு ஸ்டார்ட் ஆகிடும். அதே போல் அரையாண்டு தேர்வு பண்ணால் நடத்தாத மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு நடத்த ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு நடுவில் மீதி இருக்கிற மாவட்டங்கள்லாம் சும்மா தான் இருப்பீங்க. ஸோ அதாவது உங்களுக்கு ஜனவரி 6 உங்களுக்கு பள்ளிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீடிச்சாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணால் வழக்கம் போல் ஸ்கூல்ஸ் திறக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப டைம் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா உங்களுக்கு அடுத்த ஆனுவல் எக்ஸாம் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம் கழிச்சு தான் நீங்கள் அந்த காலாண்டு தேர்வை எழுதுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி 2 மாதம் டைம் இருக்கும். அக்டோபர், நவம்பர் 2 மாதம் டைம் இருக்கும். 2 மாதம் கழிச்சு திரும்பி உங்களுக்கு 3வது மாதமே உங்களுக்கு ஆஃப் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த காலாண்டு தேர்வும் அப்புறம் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் அந்த முடிவு தேர்வு இருக்குது இல்லையா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எண்டிங்கில் தான் உங்களுக்கு எக்ஸாமே வைக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். போர்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா மெதுவாக கவர் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் விடுமுறையானது நீடிச்சாங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு வீடியோ நான் கொடுக்குறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் வைக்கக்கூடாது தான் சொல்லியிருக்காங்க. பட் அதே மீறி பல கல்லூரிகள் கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா பல ஸ்கூல்ஸில் வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அதை மீறிட்டு ஏன்னா நம்முடைய பள்ளிகள் தனியார் பள்ளி இயக்குநரே பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாரு பள்ளிகள் இந்த மாதிரி லீவ் டைமில் சிறப்பு வகுப்புகள் நடத்தவே கூடாது, நடத்தினா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி போட்டிருக்காங்க. பட் அதையும் மீறி இன்னும் நிறைய தனியார் பள்ளிகள் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாணவர்கள் தான் ரொம்ப பாவம் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஸ்கூல்ஸ் டாப்பில் வரணும், நிறைய ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தில் மட்டுமே இப்படி பண்ணுறாங்க. இதெல்லாம் மாணவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யமணி அமைச்சர். உங்கள் மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் ஸ்கூல் வைக்கிறாங்க அந்த ஸ்கூல் பேரை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு ஆக்ஷன் எடுப்பான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். விடுமுறை நீடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அஃபீஷியல் நியூஸ் நம்முடைய சேனல்ஸாக உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதே போல் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்முடைய கௌதம் மீடியா மெயின் சேனல் போய் பாருங்கள். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாணவர்கள் சொல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சு போய் செக் பண்ணி பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். லீவ் அப்டேட்ஸ் வந்தால் உடனே அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.